அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு வீடியோ காட்சிகளோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் 190% பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாதிப்பு. நிறைய பேர் சகிச்சு கொண்டிருக்கக்கூடிய துன்பம். இன்றைக்கி வெளியாகிய ஒரு வீடியோ, சவுதி அரேபியாவின் சில காம கொடூரர்களின் செயல்பாடுகள். பணிப்பெண்களுடைய துன்பம் என்னன்றதை பாருங்கள். ما في شيء المياه. لا جيب بيتي تو فكيني انا فكي. يبغى ولا لا؟ يبغى ولا لا نروح نوصل؟ لا روح هنا. ترى الشيء هذا نروح نوصل. يبغى ولا ما يبغى؟ شيلي يلا روح هنا. والله ما في يبغى وين كان ما في جوا. لا 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 جوا لو لا 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 برا ما في جوا برا برا نو نو يلا انت وين تايم I swear one time I swear يلا بنت يلا بنت سكي كلوز ذا دور نو 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 ما بيصير فكيني.
இப்போ முதலாவதாக இப்போ சில வீடியோ காட்சிகள் நீங்கள் சமூக ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ முதலாவதாக வந்த வீடியோ காட்சி வந்து இப்போ இன்றைக்கி ட்விட்டர் மூலம் வெளியாகப்பட்டிருந்த ஒரு காட்சி. இப்போ அந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300க்கு மேற்பட்ட கமெண்ட். அதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பணிப்பெண்களுக்கு சாதகம். இந்த மாதிரி சிலர் செய்யக்கூடிய தவறால் தான் பணிப்பெண்கள் வந்து இந்த நாட்டுக்கு வாரதில்லை, அவங்கள அனுப்புறதுக்கும் சில நாடுகள் தயங்குது. இந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து பணிப்பெண்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ காட்சிகள், அதாவது ஆதாரங்கள், சில பணிப்பெண்கள் தைரியமாக என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது இதை நம்ம வந்து படம் பிடிச்சு எடுக்கணும் அப்படின்னு சிலர் வந்து தைரியமாக வீடியோ எடுக்கிறதால அந்த இடங்கள்லேருந்து சில சூழலில் தப்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கையில் சில நேரங்களில் ஃபோன் கூட இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி சேட்டைகள் இருக்கிறதாலேயோ என்னவோ சில இடங்களில் வந்து ஃபோனே கொடுக்க மாட்டாங்க. ஃபோனை வந்து வேலை நேரத்தில் மாமா அல்லது பாபா பறித்து பிடுங்கி வச்சுக்குவாங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போகும்போது தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நிறைய விடயங்கள் வந்து தொடர்ந்துமே பணிப்பெண்களுக்கு நடக்குது. ஆனால் எல்லாராலையும் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் சில பெண்கள், இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பின்புறமாக என்னை வந்து சீரழிக்கிறான் குவைட் வீட்டு பையன், முடியலை, என்னால் தாங்க முடியலை அப்படின்னு ஒரு பெண் அழுதுற மாதிரி ஜஹராவில் நடந்த சம்பவம். ஆனால் ஏஜெண்ட்டுக்கு பேசும்போது ஏஜெண்ட்டில் இருக்கிற பெண் வந்து என்ன சொன்னாங்க, இவ்வளோ அழகான பெண்கள்லாம் இந்த நாட்டில் இருக்கும்போது உங்களை வந்து ஆஃப்டர் ஆல் உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து ஏளனமாக கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவங்க, வரணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கும் இது ஒரு பாடம். அதே மாதிரி இந்த வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறதால தான் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு தப்பி ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா வீட்டில் சொல்ல முடியாது, வீட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் அப்புறம் புருஷன் அதுக்கு வேறையாக ஒரு கதை ரெடி பண்ணிடுவாங்க சில கணவர்கள். அதோட அப்படி பண்ணியா இப்படி பண்ணியா நீ தான் போயிருப்ப அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ வேதனையோடு அந்த பெண் வந்து தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லும் போதும் அது சாதகமாக பயன்படுத்தி அவங்கள கலட்டி விட நினைக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க தான். அதே போல் இதையே சாக்கா காட்டி விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அதையே குத்தி காட்டக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால வீட்டில் சொந்தத்துக்கிட்டையும் சொல்கிறதில்லை. ஏஜென்ட்டுக்கிட்ட முறைப்பாடு செய்தால் ஏஜென்ட் வந்து ஏளனமாக பதில் சொல்கிறது. 6 மாதம் என்னைய கெடுக்கிறாங்க, என்னைய சீரழிக்கிறாங்கன்னு சொன்னாலும் 6 மாதம் முடிந்ததும் உங்களை அப்படியே ஏஜென்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறது. அப்படியே இன்னும் 4 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பிள்ளையோடையே சேர்த்து வந்துடுவாங்க ஏஜென்ட்டுக்கு. அந்த மாதிரியான கேவலங்கட்ட சில ஏஜென்ட்டுகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுவும் அந்த பதில் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மேடம், ஏஜென்ட்டுகள் இருக்கக்கூடிய மேடம்கள் பழைய செருப்பால் அடிக்கணும். இந்த மாதிரி மேடங்களுக்கு தெருப்புறக்கிகளை கொண்டு போய் ஏஜென்ட்டுகளில் வச்சு அதுதான் பிரச்சனை. ஒரு இங்கிதம் தெரிஞ்ச, ஒரு மனசாட்சி உள்ள, மனிதாபிமானம் உள்ள சில மனிதர்களை கொண்டு போய் ஏஜென்ட்டில் வச்ச ஆஃபீஸ்களில் அவங்களுக்கு என்ன ஏதுன்ற கஷ்டம் நஷ்டம் புரியும். ஆனால் ஏஜென்ட்டுகள் என்றைக்கும் இந்த தொழிலில் பக்குவம் பெற்ற தேர்ச்சி பெற்ற ஒரு சிலரை தான் கொண்டு போய் மேடமாக வைக்கிறது. வச்சா அவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் இல்லையா, பழக்கம். அதால் அவங்க கணக்கில்லாத தான் இருப்பாங்க. ஒழுக்கமான, நேர்மையான, உணர்ச்சி உள்ள பொம்பளையாக இருந்தால் இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு கொஞ்சம் பொங்கியாவது எழணும். இந்த மாதிரி வாயை மூடிட்டு அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் சகஜம் இந்த நாட்டில், அதெல்லாம் பெருசாக கணக்கெடுக்க வேணாம், சம்பள மாதம் கிடைக்குதா, சாப்பாடு கிடைக்குதா, சைலண்டாக போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வேறு பேர். உண்மையிலேயே ஏஜென்ட்டுகள் தான் முக்கியம் முதலாவது. அடுத்ததாக எங்களுடைய தூதரகத்தின் புதிய தூதுவருக்கும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நாட்டு தொழிலாளர் திணைக்களம் அமாலா மன்சிலியாவுக்கும் நாங்கள் ஒரு மனு தாக்கல் பண்ண இருக்கிறோம். முக்கியமாக எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அது எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. நடு ஜாமத்தில் வந்து கதவை தட்டலாம், நைட்டு 12 மணிக்கு வந்து கதவை தட்டலாம், அந்த நேரத்தில் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணலாம். அப்போது சனி ஞாயிறில் வந்து
வெள்ளி சனியில் வந்து இந்த மாதிரி நடக்கலாம். அந்த நேரத்தில் எம்பசிக்கும் பேச முடியாது, ஏஜென்ட்டுக்கும் பேச முடியாது, அமாலாவன் சிலியாக்கும் பேச முடியாதுன்னு அப்போ எங்கே தான் போகிறது இந்த மக்கள்? 119 கோல் அடித்து பேசுகிறதுக்கு பாசையும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, அரபியும் தெரியாதுன்னா எங்கே தான் போவாங்க? இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இதுக்கு ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் கட்டாயம் தேவை. நிச்சயமாக பெண்களுக்கான பாதுகாப்பு மையம் ஒன்று 24 மணித்தியாலம் 24/7 சர்வீஸில் இருக்கணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இன்ஷா அல்லாஹ் விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இலங்கை தூதுவர், புதிய தூதுவர் அதுக்கான முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம். எடுக்காட்டியும் இன்ஷா அல்லாஹ் எடுக்க வைப்போம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய தகவல்களை மறக்காமல் கமெண்ட்லையாவது பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்க.